காட், ஹalleluya. அப்போ நெக்ஸ்ட் 15 19 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். என்ன இருக்குதுன்னா, காதுள்ளவன் கேட்க கடவான். இந்த ஜெனரேஷனை யாருக்கு நான் வந்து கம்பேர் பண்ணுவேன்? ஏன்னா எப்படி இருக்குதுன்னா, இங்க யோவான் ஸ்நானகர் வந்தாரு, அவர் குடிக்கல, சாப்பிடல, அவர் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தார் கடவுளுக்காக. ஆனா ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா, he is a demon, அவர் ஒரு பேய் பிடித்தவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இயேசு வந்தாரு, அவர் நல்லா சாப்பிட்டாரு. அது ஆனா அவரை பார்த்து என்ன சொன்னாங்க, he is a glutton, பெருந்தீனிக்காரன் அப்படின்னு. அவர் வந்து டாக்ஸ் கலெக்டர்ஸ்ட ஃப்ரெண்டா இருக்கிறாரு, பாவிகள்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எடுத்துட்டு வந்தாங்க. மனுஷங்க எப்படி இருந்தாங்கன்னா, யோவான் ஸ்நானகர் குடிக்கல, சாப்பிடல, அவரை பேய் பிடிச்சவர் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து நல்லா சாப்பிட்டு பாவிகளுக்காக அவர் வந்து சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பாவிகளுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு இருக்கிறாரு, வெறும் சாப்பிட்றாரு, நல்லா பெருந்தீனி அப்படி. நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஜெனரேஷன்னு இயேசு சொல்றாங்க, அந்த மாதிரியான ஜெனரேஷன். அப்போ எப்படின்னா, அதாவது கடைசி வார்த்தை நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில், பட் wisdom is justified by her children. ஞானத்தின் பிள்ளைகள் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களாம், கரெக்டாக இதுதான் கரெக்டாக இதுதான் கரெக்ட் டிசர்ன் பண்ணுவாங்களாம். அப்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா, ஞானத்தின் பிள்ளைகளாக இருந்தோம்னா, கெட்டது நல்லது பண்ணாலும் பின்னாடி பேசுறது, இல்லை கெட்டது பண்ணாலும் பேசுறது, பின்னாடி நம்ம இந்த மாதிரி குற்றம் குறையோடு இல்லாமல், குற்றம் குறை பேசின்னு இல்லாமல், இயேசு கிறிஸ்து நல்லது செய்தாலோ அதுக்கு ஒரு இது, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்ம நல்லது நடக்கலன்னா அதுக்கும் தேவனை பழி சொல்றது. நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், தேவனுக்கு கண்ணே இல்லை, அவர் பார்க்கவோ மாட்டேங்கிறாரு, ஆன்சரோ கிடைக்க மாட்டேங்குது, நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன் அப்படி. அந்த மாதிரி ஜெனரேஷன் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஞானத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஞானத்தின் பிள்ளைகளாக இருக்கணும்னா, தேவனுடைய ஞானம் நமக்குள்ள இருக்கணும்னா, நம்ம வந்து இயேசுவோடைய வார்த்தையை விரவும் பார்க்கணும், தியானித்து அதன்படி நடக்கும்போது. இப்போ யோவான் ஸ்நானகர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எவ்வளோ ப்ரீச் பண்ணாரு, கஷ்டப்பட்டாரு, சரியான சாப்பாடு கூட இல்லாமல் வழியை ஆயத்தம் செய்தார். ஆனால் கொஞ்சத்தில் ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மாறி போன உடனே, இவர் இயேசு கிறிஸ்து இவர் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து, இல்லை இனிமே ஒருத்தர் வரணுமா டவுட் வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் எக்ஸாம், நம்ம அவரை சொல்கிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சேல்ரி டீலே ஆனாக்கா, இல்லை வேலை டீலே ஆனாக்கா, வேலை சரியாக கிடைக்கலனாலும், இல்லை பணம் ஏதோ அரேஞ்ச் ஆக வேண்டியது அரேஞ்ச் ஆகலை, அட்மிஷனுக்கு காசு அரேஞ்ச் ஆகலை, இல்லை குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, சூழ்நிலை அப்படி ஆனோன்னு அந்த சூழ்நிலையை பார்த்து அதை பற்றி பேசுகிறோமா, இல்லை உண்மையாக நான் கண்ணில் பார்க்குறது நம்புறதில்ல, நான் விசுவாசங்கிறது எவிடென்ஸே இல்லாமல் இது நடக்குமா, நல்லது நடக்குமான்னு எவிடென்ஸே இல்லாமல் நம்புறது தான் விசுவாசம். இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். பிரைஸ் காட். மத்தேயு 11:28 வசனம் பார்க்கலாம். Matthew 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனம் தாழ்ச்சியா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்க என்ன இருக்குதுன்னாக்கா, சோல், ஆத்மா, உங்களுடைய ஆத்மாக்கு நான் வந்து இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னு இருக்குது. இங்க வந்து உங்களுடைய சரீரத்துக்கு இல்லை, உங்களுடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ரெண்டாவது, ஐ ஆம் ஜென்டில், நான் சாந்தமும். அதுதான் என்ன, மீக்னா பிரச்சனைக்கு மத்தியில, ப்ரெஷருக்கு மத்தியில பொறுமையா மகிழ்ச்சியா இருக்கிறதா சாந்த குணம், மீக். அப்ப இயேசு சொல்றார், நான் சாந்தமும் லோ இன் ஹார்ட், நான் தாழ்மையாகவும் இருக்கிற, அதாவது பிரச்சனைக்கு மத்தியிலையும் நான் வந்து தாழ்மையா இருக்கிற, டெம்பர் ஏறுறதில்லை என்கிட்ட. அப்போ உங்களுடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல் என்னால் கொடுக்க முடியும். யூ வில் ஃபைண்ட் ரெஸ்ட் டு யுவர் சோல்ஸ், உங்களுடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல். எரேமியா 6:16 என்ன இருக்குது? Thus says the Lord, stand at the crossroads and look, ask for the ancient paths where the good way lies. எங்க நல்ல வழி இருக்கோ, walk in it, அங்க நடங்க. And find rest for your souls, உங்களுடைய ஆத்மாக்கு நீங்க இளைப்பாறுதல் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு இருக்குது. அப்ப என்னன்னா, குட் வேனா என்ன அர்த்தம்? குட் வேனா அதாவது ஃபைண்ட் குட் வேன்னு இருக்குது, நல்ல வழியை கண்டுபிடிச்சு அதுல நடக்கணுமா, வாக் இன் இட், அதுல இளைப்பாறுதல்.
உங்களுடைய ஆத்மாக்கு அதில் இளைப்பாறுதல் எடுத்துக்கணும் அப்படின்னு. அப்போ எப்படின்னா குட் வே யாரு? ஏசுதான் நல்லதா இருக்க முடியும். குட் வே இஸ் ஜீசஸ். அப்போது அவருடைய வார்த்தை, அந்த குட் வேங்கிற ஜீசஸை, அந்த வார்த்தையை நம்ம எடுத்து அதை ஃபாலோ பண்ணும்போது அதில் நம்மளுடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் ரெஸ்ட்னா என்ன? அதாவது இறந்து போன பிறகு இளைப்பாறுதல், அது இளைப்பாறுதல் இல்லை. இயேசு அதை பற்றி பேசுகிறதே இல்லை. பைபிளில் செத்து முடித்த பிறக்கான இளைப்பாறுதல் பற்றி பேசல. நம்ம உயிரோட இருக்கும்போது எப்படி சமாதானமாக ரெஸ்ட்டில் இருக்கிறதுனா கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம ஹீப்ரூ பார்க்கலாம். Hebrew chapter 4 verses 2 to 7 பார்க்கலாம். For indeed the gospel was preached to us as well as to them. நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அவங்க யாருன்னா இஸ்ரவேல் மக்கள். அவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுச்சு, நமக்கும் அறிவிக்கப்பட்டுச்சு. பட் the word which they heard did not profit them. அவங்க கேட்ட சுவிசேஷம் அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன் பிரயோஜனப்படவில்லை அப்படின்னா அவங்களோட விசுவாசத்தை அந்த வார்த்தையில் அவங்க கலக்கலை. அதனால அவங்க கேட்ட வார்த்தையை அவங்க விசுவாசத்தில் கலக்காததுனால அவங்களால நம்ப முடியல. அவங்க அவிசுவாசத்தில் இருந்ததுனால அவங்களால கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. But the word which they heard did not profit them, not being mixed with faith in those who heard it. அவங்க விசுவாசத்தை கலக்காததுனால வார்த்தையோட, அவங்க கேட்ட வார்த்தையோட அவங்களால பிரயோஜனப்படல. அவங்களுக்கு எதுவுமே அந்த வார்த்தை பிரயோஜனப்படவில்லை. For we who have believed to enter that rest. அப்போ நம்ம யார் ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்களோ, வார்த்தையை விசுவாசித்து அதன் விசுவாசிக்கிறதுனா இயேசுதான் என் தேவனுங்கிறது விசுவாசிக்கிறது அல்ல. அந்த விசுவாசத்துக்கு அடுத்து இன்னொரு விசுவாசம் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும். என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ நம்ம அதை ஆக்ஷனில் காமிக்கணும். அப்போ தேவன் உன்னை ஆல்ரெடி குணமாக்கிட்டாருன்னு நான் சொல்லும்போது, ஆண்டவரை குணமாக்குங்கன்னு நான் கேட்கும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையும் அந்த ப்ராமிஸும் நம்மளுடைய ப்ரேயரும் மேட்ச் ஆகாததுனால தான் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஆண்டவர் சொல்றாரு 1:3 எஃபிஷியன்ஸ் 1:3 ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிட்டேன்றாரு. அப்போ நம்ம இன்னும் ஆல்ரெடி ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது என்னுடைய ப்ரேயரோ அவருடைய ப்ராமிஸ் வேர்டோ ஒன்றும் ஒத்து போகாததுனால தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது. அதனால தான் நம்மளால் இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடிய மாட்டேங்குது. பிரச்சனை வரும்போது நம்ம கலக்கம் ஆடிறோம், நம்ம கலங்கி போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இளைப்பாறுதல் பிரவேசிக்காததுனால தான் நம்ம கலங்கி போகிறோம். அப்போ தான் வசனம் சொல்லுது அவங்க மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் மக்கள் மாதிரி நாமும் இருக்கக்கூடாது. Although the works were finished from the foundation of the world, தேவன் இந்த உலகத்தை படிச்சு எல்லா காரியத்தையும் முடிச்சு விட்டாருன்னு இருக்குது. இயேசு சிலுவையில் முடிச்சது நமக்கு தெரியும். ஆனால் தேவன் பிதானவர் இந்த உலகத்தை படிக்கும்போது எல்லா வேலையும் அவர் முடிச்சுட்டாருன்னு இருக்குது. ஃபவுண்டேஷன் இந்த உலகம் படைக்கும் போது although the works were finished from the foundation of the world, so he has spoken. அதாவது நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, God rested on 7th day from all his work. அவர் 7வது நாள் எல்லா வேலையும் முடிச்சு அவர் ரெஸ்ட் எடுத்தாராம். அவர் எந்த வேலையும் முடிச்ச வேலையை அவர் திரும்பி அவர் செய்யவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர் முடிச்சாச்சு, திரும்பவும் அது எதுவுமே அவர் ஒர்க் பண்றது இல்லை. அதில் நம்மையும் அவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. எல்லாமே உங்களுக்காக நான் முடிச்சிட்டேன், நான் முடிச்ச வேலையை நீங்க திரும்பவும் செய்யாதீங்க. உங்களை நோவை நான் ஆல்ரெடி குணமாக்கிட்டேன். ஆக்கப்பட்ட நோயை நீங்க திரும்ப எனக்கு நோய் இருக்குதுன்னு. லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் தி பவர் ஆஃப் தி டங். நீங்க பேச அதுதான் நடக்கும். பிகாஸ் நீங்க என்ன பேசணுமோ அந்த கண்ணி நம்ம புசிப்போல் இருக்குது. நல்லது பேசினா அதை புசிப்போம், கெட்டது பேசினா அதுக்கான கண்ணியை புசிப்போம். அப்போ எனக்கு நோவு இருந்தாலும் கண்ணில் நான் பார்த்தாலும் எவிடன்ஸே இல்லைனாலும் நான் சுகமாகிறதுக்கு நான் சுகமாயிட்டேன் ஆண்டவரே நன்றி, ஏன்னா உங்கள் வார்த்தை சொல்லுது நான் ஆல்ரெடி குணமாயிட்டேன் நாங்கள் சொல்லும்போது அப்போ நம்ம அங்கே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். அப்போ தேவன் சொல்றாரு, நான் உங்களை ஆல்ரெடி ஆசீர்வதிச்சுட்டு ஆல்ரெடி ஐ ஃபினிஷ்ட் பிளெஸிங் யூ. முடிஞ்ச காரியத்தை நான் இன்னைக்கு இன்னுமே கேட்டுன்னு இருக்கிறேன், இன்னுமே டிக் பண்ணி கேட்டுன்னு இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு இது கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க. ஆண்டவர் ஆல்ரெடி முடிச்ச காரியத்தை நம்ம இன்னுமே அதாவது சொல்றாரு, டு நாட் ஒர்க் the work which I have already finished. அவர் என்ன சொல்றாரு? ஸோ அதாவது 7th day அவர் ரெஸ்ட். அண்ட் அகெயின் இன் திஸ் பிளேஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருவர் இன்னுமே முடிச்ச காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறாங்களோ அவங்க இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்குது. நீங்கள் 5வது வசனம் படிச்சா தெரியும், Hebrew 4:5. அதில்
நீங்கள் ஏற்கனவே நான் முடித்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறதுனால உங்களால் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாது. கானான் தேசத்துல தான் அவங்களுக்கு வந்து இளைப்பாறுதலான இடம், அங்கே அவங்களால பிரவேசிக்க முடியல. நமக்கு கானான் தேசம் எதுனா கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். அங்கே தான் நமக்கு இளைப்பாறுதல் இருக்கும். வார்த்தைக்குள்ளே எப்படி பிரவேசிக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, அவர் ஆல்ரெடி எனக்காக முடிச்சிட்டாரு, நான் எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல, ஏன்னா எனக்கு தெரியும் ஆண்டவர் முடிச்சிட்டாருன்னு. அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த், நான் கவலையே படாமல் நான் மகிழ்ச்சியாக, எனக்கு ஏற்கனவே நான் எதிர்பார்க்குற காரியம் நடந்து முடிஞ்சால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பனோ அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோன்னா அப்போது நம்ம வந்து அந்த காரியம் அது நிறைவேறதை நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படி இருக்க முடியும்னா, மகிழ்ச்சிங்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த மகிழ்ச்சிங்கிற அந்த வார்த்தை நமக்குள்ள நெரும்ப 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 அந்த மகிழ்ச்சி ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த மகிழ்ச்சி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தான் நம்ம வந்து ரெஸ்ட்ல பிரவேசிக்குவோம், இளைப்பாறுதல உயிரோடு இருக்கும்போது இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியாம செத்த பேருக்கு எங்கேயுமே நம்ம இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ ஹீப்ரூ 4:6, since therefore it remains that some must enter it. ஆனாலும் இன்னொரு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், அதாவது அவங்களால என்டர் ஆக முடியல, பட் some must enter it. கொஞ்சம் பேர் அதில் என்டர் ஆகணும். நம்ம அந்த யாரா இருக்க முடியும்? நீங்களும் நானும் இருக்கலாம் அது என்டர் ஆகிறதுக்கு. இன்னைக்கு நம்ம வந்து எப்படி என்டர் ஆகுறது? அவருடைய ப்ராமிஸ்குள்ள எப்படி என்டர் ஆக முடியும்? அப்படி என்டர் ஆகுதுன்னா எப்படி ரெஸ்ட்ல என்டர் ஆக முடியும்? ஸோ அப்போ என்ன இருக்குன்னா, and those to whom it was first preached did not enter. யார் முதலாவது இஸ்ரேல் மக்களுக்கு முதலாவது அங்கே தான் ப்ரீச் பண்ணப்பட்டுச்சு, ஆனால் அவங்க என்டராக முடியல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் disobedience. Because of disobedience. அப்போ டிஸ்ஒபீடியன்ஸ் நம்ம நினைக்கிறோம், பொய் பேசினா டிஸ்ஒபீடியன்ஸு, பேரண்ட்ஸ்ட வாயாடுனா டிஸ்ஒபீடியன்ஸு, கரெக்ட் டைம்க்கு எங்கன்னா போகலன்னா டிஸ்ஒபீடியன்ஸ், கோயிலுக்கு கரெக்ட் டைம் போகலன்னா டிஸ்ஒபீடியன்ஸு, ப்ரேயர் பண்ணலன்னா டிஸ்ஒபீடியன்ஸு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் டிஸ்ஒபீடியன்ஸ் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கரெக்டாக புரிந்து கொள்ளாமல், அவரோட வார்த்தையில் நம்பிக்கை வைக்காமல், அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்காமல் இருக்கிறது தான் டிஸ்ஒபீடியன்ஸ். இப்போ வந்து இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கலாம், இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு வருஷம் ராக்ல தண்ணி வந்தது, இன்னொரு வருஷம் தண்ணி கம்மியானோன்னு அவங்க நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுறாங்க. எங்கே தண்ணி அப்படின்னு, சாப்பாடு கொஞ்சம் மண்ணாக லேட் ஆனோடனே அவங்க வந்து இன்னும் பதட்டம் ஆயிடுறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கூட சொல்லியிருக்கலாம், இதனால தான் நீ ரெஸ்ட் உன்னால் என்டர் ஆக முடியலன்னு. பட் அவர் என்ன சொல்கிறோன்னா, அங்கே உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இருக்கு, அதை நீ நம்பாதது தான் உன்னோட டிஸ்ஒபீடியன்ஸ். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதாவது பட்சிகளுக்கும் பூக்களுக்கும் நான் வந்து ஃபீட் பண்ணுறேன். அப்போ நான் எவ்வளவா நீங்கள் எனக்கு ப்ரெஷஸ் நான் ஃபீட் பண்ண மாட்டேனா? இன்றைய பற்றி யோசிங்க, நாளைக்கு பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நாளை குறித்து, நாளைக்கு இது நடக்குமா, நாளைக்கு அதை கட்ட முடியுமா, நாளைக்கு அது செய்ய முடியுமா, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இருக்குது, நாளைக்கு இருக்குமா, வர வாரத்துக்கு, வர மாதத்துக்குன்னு, வருஷம் ஃப்யூச்சர் வரைக்கும் நம்ம யோசிப்போம், சிந்திப்போம். ஏன் அப்படின்னா, தேவன் மேலே நம்பிக்கை இல்லாத, இயேசு கிறிஸ்து தேவன் எனக்கு தெரிந்தாலும் நான் இன்னுமே முழுசாக எந்த காரியத்தை குறித்து இன்னும் நான் பயந்து கொண்டு இருக்கிறேனோ, இன்னும் நான் நம்பலன்னு அர்த்தம், நான் டிஸ்ஒபீடியன்ஸில் இருக்கிறேன்னு அர்த்தம். பிரைஸ் காட். எந்த காரியத்தை குறித்து நான் இன்னும் பயந்து கொண்டு இருக்கிறேன், நம்ம சிந்திக்கணும். நம்ம ஹெல்த்தா, ஃபினான்ஸா, ரிலேஷன்ஷிப்பா நான் பயப்படுறேன்னா, இன்னும் தேவன் பயத்தினாவே கொடாமலும் தைரியத்தினாவே கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நான் பயந்து கொண்டு இருக்கிறேன்னா, இன்னும் அவருடைய வார்த்தைக்குள்ள நான் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கவில்லைன்னு அர்த்தம். அவர் வார்த்தையில் நான் பிரவேசிக்கிறேன், இளைப்பாறுதல் நான் பிரவேசிக்கிறேன்னா, நான் எதை குறித்து கவலைப்பட போறதில்ல. ஆண்டவர் முடிச்சிட்டாருன்னா முடிச்சிருந்தா, அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் ஒன்ஸ் சொன்னிருந்தா அவர் என்னை ஒருபோதும் கீழே விட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீங்குவதும் இல்லை என்றாரு. நான் அதாவது நான் உறங்குவதும் இல்லை என்றார். நெவர் டோசஸ் ஆஃப் ஸ்லீப்ஸ். அவருக்கு நம்மளை எனி டைம் அவர் வாட்ச் பண்ணினே இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு தேவையெல்லாம் நான் சந்திச்சுட்டேன்றாரு. எப்போவுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கிறேன்றாரு. அவ்வளோ பாதுகாப்பு நம்ம தேவன் கொடுக்கும்போது, இன்னும் நான் சில காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறேன்னா, நான் இன்னுமே இளைப்பாறுதலில் பிரவேசிக்கல, அவருடைய ப்ராமிஸ் வேர்ட்ல ரெஸ்ட் எடுக்கல. நான் இதுக்கு முன்பதாக பேதுரு பற்றி எடுத்திருந்தேன். அதில் வந்து அவர் குஷனில் வந்து, அதாவது டிசைபிள்ஸ் போட்
போட்டில் இருக்கும்போது ஒரு குஷனில் படுத்துட்டு இருப்பார், புயல் காற்று அதிகமாக இருக்கும்போது. அவ்வளோ காற்று இருக்கும்போது ஏன் இயேசு பயப்படலைன்னா அவர் பிதாவின் மீது அவர் வந்து இளைப்பாறுதல இருந்தார், அவர் மேலே இளைப்பார். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சூழ்நிலை அப்படின்னா அவரு போல் நம்மள குஷனில் படுக்கிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு வார்த்தை அமைதியாக இருன்னா அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நோவாக இருக்கட்டும், எது வந்து அமைதியாகிடும். பிரைஸ் நம்ம நம்பணும். அதை நம்பும் போது நம்ம இளைப்பாறுதல பிரவேசிப்போம். கடைசியாக ஒரு வசனம் இருக்குது, 7வது வசனம், அதே 4 7வது வசனம். டுடே இஃப் யூ வில் ஹியர் ஹிஸ் வாய்ஸ் டு நாட் ஹார்டன் யுவர் ஹார்ட்ஸ். அவருடைய சத்தத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் இதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு நான் பேசிக்கொண்டு இருப்பது கூட தேவனுடைய சத்தம், அவருடைய வார்த்தை. இதை கேட்கும்போது இன்னுமே உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாமல் இந்த வார்த்தைக்கு மென்மையாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அதை வந்து நான் இந்த காலத்தில் நான் வந்து இன்னும் பயந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் இனி ரெஸ்ட்ல நான் வந்து வாக் பண்ணணும், நான் பிரவேசிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை எடுத்து தியானித்து இரவு பகலும் தியானித்து அதன் மீது அபார நம்பிக்கை வைத்து அதன் மீது நடக்கும்போது இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிப்போம். ஆமென். பிரைஸ் காட். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல்னா என்னன்னு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் இளைப்பாறுதல் பிரவேசிக்க உதவி செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாக வார்த்தை தியானித்து அதன்படி நடந்து நாங்கள் இளைப்பாறுதல் பிரவேசிக்க உதவி செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய ஆவியினால் அவங்கள சூழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Thank you.